நெல்லை மாவட்டம் முன்னிப்பள்ளம் அருகே ரொம்ப முக்கியமான பிரமுகர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரமுகர். அவர் முதலமைச்சருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால ஏறக்குறைய அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குவாரிகள் அவர் பினாமி பெயர் நடத்திடுவார். ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து சேர்க்கறது யாருமே, ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த விதமான ஐடி கம்பெனியிலும் வரவில்லை. ஆனா தென்தமிழக மக்களுடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளை உடைத்து கடத்துகிறார். தாமரை ஆற்றுடைய மணல், வைகாட்டுடைய மணல், பாலாற்றுடைய மணல் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. குவாரிகளை யாரு நடத்துறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பெருமகனாக இருக்காங்க, மாண்புகள் இருக்கிறார்கள். அந்த மாண்புகள் தான் ஒன்று அவங்க பேரளவுக்கு யாராவது ஒரு பேர் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவனோ சொந்தக்காரனோ வந்தக்காரனோ போட்டு பெரும்பாலான குவாரிகள், கல்குவாரிகள் நடத்தப்படுகின்றன. வடக்கே வாழ்கிறது என்று தெற்கே தேய்கிறது என்று சொல்லி முழக்கமிட்டவர்களுடைய ஆட்சியில, குறிப்பாக இன்று திமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஏன் தொழிற்சாலைகளை கொண்டு வருவது? தென்காசிக்கோ, திருநெல்வேலிக்கோ, தூத்துக்குடிக்கோ அல்லது விருதுநகருக்கோ ஒரு தொழிற்சாலை கூட வர தயக்கமே. தமிழகத்தில் மிக முக்கியமான அரிய கனிம வளங்களான ஆற்று மணல் மற்றும் மிகப்பெரிய பாறைகள், மலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கருங்கல். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வரலாறு காணாத அளவிற்கு தமிழகத்தினுடைய எல்லை பகுதிகளில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு, இப்பொழுது கன்னியாகுமரி பகுதியிலே இருந்து கேரளாவுக்கு, தென்காசியினுடைய செங்கோட்டை பகுதியிலிருந்து கேரளாவுக்கு, அதேபோல தேனி மாவட்டம் குமிளி வழியாக, கோயம்புத்தூர் மாவட்டம் சாவடி, அதே போல வாளையார் வழியாக, நீலகிரி மாவட்டம் வழியாக, இதுபோல எல்லையோர மாவட்டம் கூடிய அதாவது மிக முக்கியமான பெரும் சாலைகள் வழியாக கடந்த 3 வருடமாக மிதமிஞ்சிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய கனிவளங்கள், குறிப்பாக மணலும் பெரிய பாறைகளும் ஜல்லிகளும் மலைகள் உடைக்கப்பட்டு கடத்தப்பட்டு வருகின்றன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தென் தமிழகத்தில் ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்து சேர்க்கறதில்லை யாருமே, ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய எந்த விதமான ஐடி கம்பெனிகளும் வரதில்லை. ஆனால் தென் தமிழக மக்களுடைய சொத்துக்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளை உடைத்து கடத்துகிறார்கள். தாமரை ஆற்றுடைய மணல், வைகாட்டுடைய மணல், பாலாற்றுடைய மணல் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. குறிப்பா அந்த பாறைகள் நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மலைகள்லாம் உடைக்கப்பட்டு இப்பொழுது பாதாளம் போச்சு. மேல ஒவ்வொரு மலையும் 300 அடி, 400 அடி, 500 அடி, இந்த மலைகள் எல்லாம் இப்பொழுது கண்ணுக்கு தென்படுவதே கிடையாது. அந்த மலைகளை கீழே இப்பொழுது குடைந்து 300 அடி, 400 அடி கீழே போயிட்டான். இப்படி எல்லாம் போற போது இவெல்லாம் அனைத்தும் நடக்கக்கூடியது சட்டவிரோதம். சட்டத்துல இதுக்கு இடமே கிடையாது, விதிமுறைகள் இதுக்கு இடமே கிடையாது. ஆனால் இந்த குவாரிகள் எல்லாம் யாரு நடத்துறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பெருமகனா இருக்கிறாங்களே, மாண்பு மிகுக்கிறார்களே, அந்த மாண்புகள் தான் ஒன்று அவங்க பேரளவுக்கு யாராவது ஒருத்தர் பேர் அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவனோ சொந்தக்காரனோ வந்தக்காரனோ போட்டு பெரும்பாலான குவாரிகள், கல்குவாரிகள் நடத்தப்படுகின்றன. இது நடக்கக்கூடியது எல்லாம் மிகப்பெரிய விதிமுறை மீறல்களும் சட்ட மீறல்களும் தான் நடக்குது. இதனால என்ன நடக்குது? ஒன்று கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன, சூறையாடப்படுகிறது. அடுத்த 5 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒருத்தர் வீடு கட்டணும்னா ஜல்லி எங்கேயுமே கிடைக்காது, மணல் எங்கேயும் கிடைக்காது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஒரு பக்கம் இது நம்முடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது, இன்னொரு பக்கம் இந்த சட்டவிரோதமாகவும் விதிமுறைகளுக்கு மாறாகவும் இந்த குவாரிகள் எல்லாம் நடக்கிறதுனால அடிக்கடி மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. ஏறக்குறைய ஒரு வருடத்துக்கு முன்பு நெல்லை மாவட்டம் முன்னிப்பள்ளம் அருகே ரொம்ப முக்கியமான பிரமுகர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரமுகர், அவர் முதலமைச்சருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால ஏறக்குறைய அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட குவாரிகள் அவர் பினாமி பெயர் நடத்திட்டு வர்றார். அது எப்படி? ஒவ்வொரு குவாரியும் 300 அடி ஆழம், 400 அடி ஆழம். நினைச்சு பார்க்க முடியுதுங்களா? இவ்வளவு பெரிய ஆழமான ஒரு குவாரிகளை வைத்துக்கொண்டு அதில் லாரிகள், பொக்லிண்டர்கள் எல்லாமே இயக்கப்படுவதனால பல நேரங்களில் மண் சரிந்து அல்லது இயந்திரங்களே தவறி உள்ளே விழுந்து அடிக்கடி மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. முன்னிப்படத்தில் ஒரு 5-6 பேர் அப்படியே போட்டு முடிச்சு. அப்புறம் அவங்களுக்கு நட்டீடு, மக்கள் போராடுகிறார்கள். அதுக்கு பிறகு நட்டீடு கொடுக்கப்படுகிறது. இப்போ நேற்றைய தினம் காலையில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில், மதுரையுடைய எல்லை அது, உப்புலிக்குண்டு ஆதியூருங்கிற கிராமத்தில் நேற்று மே 1ஆம் தேதி அந்த ஒரு குவாரி, அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு திமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு நிர்வாகியினுடைய மேற்பார்வையில் அவருக்கு வேண்டியது வேறொருத்தருடைய பேரில் அந்த குவாரி நடக்குது. இதே மாதிரி தான் அருப்புக்கோட்டை தென்பாளையில் ஒரு குவாரிங்க. அந்த குவாரியை மூடணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு 4 வருஷம் போராடி பார்க்குறேன். இப்போ நேற்றைய தினம் வெடிமருந்து கொண்டு போய் வச்சதில் மிகப்பெரிய வெடி சத்தம், அது வெடிச்சு 3 கிலோமீட்டருக்கு மேலே அந்த அதிர்வு கேட்டுருக்காங்க. 3 பேர் ஸ்பாட் அவுட்டு. இதான் நடந்திருக்கு.
என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இப்படியே அடிக்கடி இந்த குவாரிகளில் உயிரிழப்புகள் ஏற்படுறது, 10 நாள் 15 நாள் கண்துடைப்புக்காக மூடுவது, அதுக்கு பிறகு அதை இயக்கிறது, இதுதான் தொடர்கதையா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவி இருக்கக்கூடியவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை இல்லை. தமிழ்நாட்டினுடைய அதாவது மீண்டும் உருவாக்க முடியாத இயற்கை வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கொள்ளை போவதை பற்றி அவருக்கு சிறிதும் கவலை இல்லை. அவருக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு சம்பாதித்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்குது. அதில் 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, 1.5 வருஷம் இருக்கு. ஸோ இது மட்டுமே நோக்கமாக அவர் செயல்படுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இவர்களெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்பது வேறு பிரச்சனை. இருந்தாலும் கூட திமுக அவனுடைய பிரமுகர்கள், ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் தமிழக மக்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய இந்த ஆபத்தான இந்த குவாரி இயக்குவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் எச்சரிக்கிறேன். ஏன்னா எல்லா காலகட்டத்திலும் மக்கள் ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள். அது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய மக்களுடைய எதிர்ப்பு இருந்து தெரிஞ்சிருக்கு. இப்ப தான் தன்னெழுச்சியாக நேற்று அங்க ஆதியூர், உப்புலிக்குண்டு போன்ற பகுதிகளிலிருந்து, கடம்பரங்குளம் பகுதியிலிருந்து மக்கள் பிரதான சாலையில் பல மணி நேரம் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பண்ணா மக்களுடைய புரட்சி வெடிக்கும். அதனால மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவுக்கு போராட்டங்களை நடத்துவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகின்ற இந்த கனிம கொள்ளை முற்றாக நிறுத்தப்பட வேண்டும். எல்லா கல்குவாரிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அதாவது ஆட்சியாளர்களுடைய நலனை காட்டிலும் தமிழக மக்களுடைய நலன் மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் அனைத்து கல்குவாரிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோளாகும். ஒரு காலத்தில் வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்ற முழக்கத்தை எழுப்பி அதையே பட்டியலெல்லாம் கொண்டு சென்று 1967 தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் நிறைவேற்றிவிட்டது. 1957 அதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலங்களுக்கான குரல்கள் எழுப்பப்பட்டு தமிழகத்தினுடைய எல்லை மாற்றி அமைக்கப்பட்டு கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வரையிலும், அதேபோல கர்நாடகத்தில் பெங்களூருடைய மாநகர எல்லை வரையிலும் நம்முடைய தமிழகம் பறந்து விரிந்து கிடக்கிறது. ஏறக்குறைய 1000 கிலோமீட்டர் நீளம், 700 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த தமிழகத்தில் இப்பொழுது 7 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செல்லக்கூடிய மக்களையும் கணக்கு வைத்தால் 8 கோடிக்கு மேற்பட்டோர் என கணக்கு வருகிறது. 1967 அரசியல் மாற்றத்துக்கு பிறகு தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சி மேற்கொள்ளப்படும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். தமிழகத்துடைய மிக முக்கியமான நகரங்களான சென்னை, கோவை இரண்டும் சுதந்திரத்துக்கு முன்பிருந்தே தொழிலை மையமாக வைத்து இது விரிவடைந்த வளர்ச்சியடைந்த நகரங்கள். சென்னையில் விமான நிலையம் இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது. அண்டை மாநிலங்களான பெங்களூர், ஹைதராபாத் போன்ற நகரம் வலுசதற்கும் ஏதுவாக இங்கே இருக்கிறது. கோவை பருத்தியை மையமாக வைத்து எண்ணற்ற நூற்பாலைகள் இங்கே தோன்றின. இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு கோவை ஒரு காலத்தில் பல்வேறு நூற்பாலைகளோடு இது பிரசித்தி பெற்று விளங்கியது. அதற்கு பிறகு திருப்பூர் பின்னலாடையில மிகப்பெரிய அளவுக்கு சர்வதேச அளவிலே புகழ்பெற்ற நகரமாக உருவெடுத்தது. தூத்துக்குடியை மையமாக வைத்து அங்கே துறைமுகம் இருக்கிற காரணத்தினால், விமானம் இருக்கிற காரணத்தினால பல தொழிற்சாலைகள் வந்தன. இருந்தாலும் அவைகளும் அனைத்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. எனவே சென்னை, கோவை, திருப்பூர் துறைமுகத்தை தவிர தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் உடைய வளர்ச்சி என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பிற பகுதிகள், அதேபோல விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், பெரம்பலூர், அதேபோல டெல்டா மாவட்டங்கள், இவைகளுடைய வளர்ச்சி என்னவென்று கேள்வி கேட்டால் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தொழில் நிறுவனங்களும் அண்மையில் உருவாகவில்லை. அண்மையில் என்பது ஏறக்குறைய 30-40 வருடங்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் கடந்த இந்த 50 வருடத்தில் சென்னையை சுற்றி திருவள்ளூர் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில், சென்னையினுடைய ஒரு ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் சுற்றளவில் காஞ்சிபுரம் மாவட்டம், இதிலெல்லாம் பல தொழிற்சாலைகள் வருகின்றன. இப்பொழுது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி கூட அமெரிக்காவை சேர்ந்த ராக்ஃபெல் என்ற ஒரு நிறுவனம் டிஜிட்டல் ஆட்டோமேஷன் என்ற ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு துணை நிறுவனமாக இன்னொரு 500 கோடி ரூபாய் முதலீட்டில் அங்கே ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருப்பதாக தகவல் வருகின்றன. நம்முடைய மிக முக்கியமான கேள்வி, வடக்கே வாழ்கிறது என்று தெற்கே தேய்கிறது என்று சொல்லி முழக்கமிட்டவர்களுடைய ஆட்சியில, குறிப்பாக இன்று திமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் தூத்துக்குடியை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் ஏன் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு தென்காசிக்கோ, திருநெல்வேலிக்கோ, தூத்துக்குடிக்கோ அல்லது விருதுநகருக்கோ ஒரு தொழிற்சாலை கூட வர தயக்கமே? அது ஆட்சியாளர்கள், தொழில் முதலீட்டு நிறுவனங்கள் தமிழகத்தை நாடுகின்ற போது வேலை வாய்ப்பே இல்லை. ஒரு 1000 பேருக்கு, அது 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கூட ஒரு தொழிற்சாலை கூட இல்லாத
இன்னைக்கு இருக்கிற தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி சட்டமன்றம், கடையநல்லூர், சங்கரங்கோயில், வாசநல்லூர், அதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் பகுதிகளில் பெரிய அளவிற்கான நிறுவனங்கள் இல்லை. அது திருநெல்வேலியில ஒண்ணுமே இல்லை. தூத்துக்குடி நகரத்தை சுற்றி தாண்டி விட்டால் கோவில்பட்டிலேயோ, ஓட்டப்பிடாரத்துல அல்லது கயத்தாறு பகுதியில அல்லது விளாத்திக்குளம் பகுதிகளில் பெரிய அளவுக்கு, ஸ்ரீவண்டம் பகுதிகளிலும் ஒன்றுமில்லை. ராமநாதபுரத்தில் எதுவுமே இல்லை. மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பகுதியிலும் பெரிய தொழிற்சாலை நிறுவனங்கள் வரல. தேனியில, திண்டுக்கல் பகுதியில் கிடையாது. பெரம்பலூர்ல, அரியலூர்ல, திருச்சி மாவட்டத்தில் பெல்ல தவிர ஒன்றுமே கிடையாது. டெல்டா மாவட்டங்கள் எதுவும் இல்லை. ஸோ இப்படியெல்லாம் குறிப்பாக விழுப்புரத்திற்கு தெற்கேயே பெரிய அளவிற்கான தொழிற்சாலைகள் அண்மை காலங்களில் உருவாகவில்லை. உருவாக்குவதற்கு உண்டான எந்த முயற்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்கவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால வரக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் சென்னையை சுற்றியே வந்தால், அப்படி என்று சொன்னால் எல்லா மக்களும் அவர்களுடைய வீடுகளை விட்டு சென்னைக்கு தான் குடியேற வேண்டுமா? இதற்கு எதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறீங்க? தமிழ்நாடு என்று பேர் வைத்தால் எல்லா மாவட்டங்களும் சமமான வளர்ச்சி அடையணும்ல. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு அந்தந்த பகுதியில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்ல. இதுக்காகத்தானே தமிழ்நாடு 39 நாடாளுமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 234 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். எனவே இப்பொழுது ராக்வெல் ஃபவுண்டேஷன் அந்த கம்பெனியை போல வேறு எந்த கம்பெனி இனிமேல் தமிழகத்துக்குள் வந்தாலும் அந்த கம்பெனிகள் தென் தமிழகத்தில் தான் தொழில் தொடங்க வேண்டும் என்ற நிபந்தனையை மாநில அரசு விதிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தென்காசியில், திருநெல்வேலியில், தூத்துக்குடியினர் வடக்கு பகுதிகளில், ராமநாதபுரத்தில் தொழிற்சாலைகள் இல்லாத அனைத்து தென் மாவட்டங்களிலும் ஒரு சுழற்சி முறையில் வரக்கூடிய 10 தொழிற்சாலை வந்தால் ஒன்று தென்காசியில, இன்னொன்று தூத்துக்குடியில, இன்னொன்று திருநெல்வேலியில, இன்னொன்று ராமநாதபுரம் என்று இப்படி அமைப்பது மூலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்ட மக்களும் சமமாக வேலை வாய்ப்பை பெறுவார்கள். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் வரும். அவர்களுடைய வருமானமும் பெருகும். எனவே தமிழ்நாட்டில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மட்டும் அதிகமான தொழிற்சாலைகள், தென் தமிழகத்திலையும் அதே போல மத்திய தமிழகத்திலையும் எந்த விதமான தொழிற்சாலையும் இல்லை என்று சொன்னால் இது சமூக நீதி ஆகாது. சமத்துவத்தையும் இதன் மூலமாக அடைய முடியாது. சம உரிமையும் வராது. எனவே சம உரிமை, சமத்துவம், சமூக நீதி இவைகளெல்லாம் வெறும் அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுகளால் மட்டுமே அது நிறைவேறாது. மாறாக இதுபோன்று தொழிற்சாலைகள், அரசனுடைய எந்த திட்டங்கள் வந்தாலும் அது பரவலாக்கப்படுவதன் மூலமாகத்தான் அனைத்து மக்களுக்கான பங்கு கிடைக்கும். அதன் மூலமாகத்தான் உண்மையான சமூக நீதி நாட்டப்படும். எனவே தமிழ்நாடு அரசை, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வேண்டிக் கொள்வது, அதேபோல பாரத பிரதமர் மோடி அவர்களை வேண்டிக் கொள்வது, எந்த தொழிற்சாலைகள் இந்தியாவில் வர முற்பட்டாலும், வர ஆர்வம் செலுத்தினாலும் அதை தமிழகத்தினுடைய தெற்கு பகுதிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், அந்த தொழில் நிறுவனங்கள் தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் தொடங்கப்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.